இப்ப இந்த கேள்வி எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கே வராத தளபதியை பார்த்து கேட்குற நீங்க ஏன் இத்தனை வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த எதிர்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சியோ பார்த்து ஏன் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஸ்டாலினை கேளுங்க, இல்ல உதயநிதியை கேளுங்க, இல்ல இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்காரு அவரை கேளுங்க. ஏன் புதுசா இப்பதான் வந்தவரை அதை பண்ணலையா இதை பண்ணலையான்னு கேக்குறீங்க? ஏன் ஆளுங்கட்சி யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஏதாவது வேலை வாய்ப்பின்மை குறைஞ்சிருக்கா, இல்ல வேற ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சிருக்கா? எந்த இன்னைக்கும் நிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கூட இல்லாத பஸ் ஸ்டாண்டுகள் எத்தனையோ இருக்கு. ஒருத்தர் வாட்ச் கட்டி இருக்கிறதே ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வாட்ச் கட்டியிருக்காரு. அது அவருக்கு சம்பளம் எவ்வளோ? சிஎம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? அவருக்கு சம்பளம் எவ்வளோ? அப்போ அந்த 2 கோடி ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பாங்க? அவங்க பேர்ல 2 கோடி ரூபாய் கார் இருக்கு, படிக்கிறான் இப்பதான் பையன், இப்பதான் படிக்கிற பையன். அந்த படிக்கிற பையன் பேர்ல 2 கோடி ரூபாய் கார் வச்சிருக்காங்க. அந்த படிக்கிற பையனுக்கு 2 கோடி ரூபாய் எப்படி வந்தது? இதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? இதை தமிழக அரசாலே கேட்க முடியாது. ஏன் பத்திரிகையாளர்கள் கூட இதை பத்தி ஏன் ஒரு டிஎம்கே தொண்டை பிடிச்சி கேளுங்க எப்படி இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. யாருக்காவது கட்சிருக்கா கேட்கறதுக்கு? எந்த மீடியாக்காவது கட்சிருக்கா?